அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகே. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாவசு வருஷம் உத்தராயணம் கிரீஷ்ம ருது ஆணி 30 ஜூலை 14 திங்கட்கிழமை தேய்பிறை சதுர்த்தி திதி அவிட்ட நட்சத்திரம் காலை 6:45 மணி அளவு வரை. அதன் பிறகு சதய நட்சத்திரம். ஆயுஷ்மான் நாம யோகம் பவம் நாமகரணம். இது இன்றைய பஞ்சாங்கம். அடுத்து இன்றைக்கான விசேஷம். இன்று சங்கடஹர சதுர்த்தி. விநாயகப் பெருமானை வழிபட வேண்டிய, பூஜிக்க வேண்டிய, கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் இன்றைக்கு. பொதுவாக இது போல் விரத நாட்கள் வருது, ஒரு விசேஷ நாள், ஒரு பண்டிகை நாள் வருதுன்னு சொன்னால் நம்ம எல்லோருமே அந்த நாளில் வழிபாடு செய்யணும், பூஜை செய்யணும். அந்த நாளுக்கு உண்டான நியமனிஷ்டை என்னவோ அதை நம்ம கடைபிடிக்கணும். அது நம்முடைய கடமை. பிரதிபலன் எதுவும் பாராமல் நம்ம அதை செய்யணும். எப்படி நம்முடைய வீட்டில் பெரியவர்களுக்கு, பெற்றோருக்கு திருமண நாள் வரும்போது, குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வரும்போது அதை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக எப்போ வருதுன்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருந்து விசேஷமாக கொண்டாடுகிறோமோ, அதுபோல் நம்ம இறைவனை ஆராதிக்கணும். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்னு சொல்லி அதனால தான் சொல்லுவாங்க. இது பொதுவாக எல்லோரும் செய்ய வேண்டியது. இதை தாண்டி நிறைய பேருக்கு ஏதோ கோவிலுக்கு போகணும், பூஜை பண்ணணும், விரதம் இருக்கணும், தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு பரிகாரத்துக்காகத்தான் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இன்னும் சில பேருக்கு இதை செய்தால் என்ன பலன் கிடைக்கும், இதை செய்தால் என்ன தோஷம் போகும், அப்படியான எண்ணம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் கொஞ்ச காலத்தில் இருந்து தான் இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி சஷ்டியா, இன்றைக்கி சங்கட சதுர்த்தியா, கிருத்திகா, இன்றைக்கி நம்ம முருகர் வழிபடணும், விநாயகப் பெருமானை வழிபடணும் அப்படின்ற ஒரு தானாக ஒரு அனிச்சையான ஒரு விஷயம் இருந்தது. அதனால் நம்ம பிரதிபலன் பாராமல் இதில் என்ன தோஷம் போகும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயம்லாம் இல்லாமல் வழிபட வேண்டியது ரொம்ப சிறப்பு. அதற்கு அடுத்ததாக அப்படி நம்ம வழிபடும்போது அதனுடைய மகத்துவத்தை சொல்வதற்காக, அந்த நாளினுடைய விசேஷத்தை, சிறப்பை சொல்வதற்காக நம்ம இதில் இந்த பலன்லாம் இருக்குது, இந்த நாளில் இந்த தோஷம்லாம் போகுன்றதை எடுத்து சொல்கிறோம். ஆனால் அதுக்காகவே செய்யணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இந்த சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லும்போது இதனுடைய மகத்துவம் என்ன, சிறப்பு என்னன்னா, நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகக்கூடிய சதுர்த்தி. அப்போ இது மாதம் வருகிறது அப்படின்னு சொன்னால், இந்த மாதத்தில் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய என்ன பிரச்சனையோ அதெல்லாம் இதில் விநாயகப் பெருமான் சரி பண்ணுவார் அப்படின்றது அர்த்தம். பொதுவாக சங்கடகர சதுர்த்தி நம்ம மேலே சொன்ன மாதிரி எல்லோருமே வழிபட வேண்டிய ஒரு நாள். அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த காலத்தில் யாரெல்லாம் கடகராசி, சிம்ம ராசி, மகர ராசி, கும்பராசியில் இருக்கிறீர்களோ உங்களுக்கான விரத நாள் இது அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள், துன்பங்கள் இருந்தால், கடன் பிரச்சனை, உடல் உபாதை இருந்தால், மன ரீதியான சஞ்சலங்கள், கவலைகள் இருந்தால், உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் கைகூடாமல் தடைப்பட்டு கொண்டிருந்தால், கட்டாயம் இந்த நாளில் வழிபாடு செய்யும்போது அந்த பிரச்சனையானது தீரும். எதனாலன்னா, கேதுவுடைய சஞ்சாரம் இப்போது மகரம், கும்பம், கடகம், சிம்மம் இந்த ராசிக்கு சாதகமாக இல்லை. அதனால விநாயகப் பெருமானை வழிபட வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா கேதுக்குண்டான பிரீத்தி தெய்வமாக நம்ம விநாயகப் பெருமானை சொல்கிறோம். அதனால் இதில் எப்படி ஒரு லாஜிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஒரு கிரகத்திற்கு அதிதேவதா, பிரத்யர தேவதா, பிரீத்தி தேவதான்னு சொல்லி தெய்வங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதற்கான காரணங்கள்லாம் இருக்கும். நம்ம சில காரணங்களை எடுத்து பார்க்கும்போது, கேதுன்னு சொன்னால் அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் வாலாக இருக்குது, ராகுன்னு சொன்னால் தலையாக இருக்கிறது. அப்போ கேதுனா தலை இல்லாதது. விநாயகப் பெருமான் தலை இல்லாமல் இருந்து யானை தலையை பெற்றவராக இருக்கின்றார். அதனால கேதுவுடைய தோஷம் போக விநாயகப் பெருமானை வழிபடணும். அப்போ இப்போ கேது யாருக்கு சாதகமாக இல்லையோ அவர்கள் வழிபடணும். அதற்கு அடுத்ததாக கேது திசை யாருக்கெல்லாம் நடக்குதோ, நீங்கள் 12 லக்னத்தில் எந்த லக்னத்தில் வேணாலும் பிறந்திருக்கலாம். ஆனால் இப்போ கேது தசை நடக்கிறதா, நீங்கள் இது போல் மாதந்தோறும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானை வழிபடணும். அப்புறம் யாரெல்லாம் அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ நீங்கள்லாம் விநாயகப் பெருமானை வழிபடணும். முடிந்தால் சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருக்கணும். ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரமாக இருக்கின்றது. அதோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் லக்னத்தில், ராசியில், சுய ஜாதகத்தில் கேது இருக்கிறதோ, 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல கேது இருக்கின்றதோ நீங்கள்லாம் கட்டாயமாக இது போல் விநாயகப் பெருமான் வழிபாடை அனுதினமும் கூட செய்யலாம். உங்களுக்கு அது ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியாக இன்றைக்கு சோமவாரம் திங்கட்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, விநாயகப் பெருமானை வழிபட்டு அவருடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம்.
அடுத்து இன்றைய நவக்கிரக நிலை. ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் சூரியன் குரு, கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இது இன்றைய நவக்கிரக நிலை. இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷம். மேஷராசி என்பர்களே, சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. ராசிக்கு 11ஆம் இடத்துல லாப ஆதாய ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கின்றது. காலை நேரத்திலேயே 6:45 மணி அளவிலேயே அவர் செவ்வாயுடைய சாரத்தை பூர்த்தி செய்து கொண்டு ராகுடைய சாரத்தை தொடங்கி விடுகின்றார். அதாவது இன்றைக்கு சதய நட்சத்திரம். சந்திரனுக்கு சாரம் கொடுக்கிறது ராகு. சந்திரன் ராகு சேர்ந்து இருக்கிறார்கள். சேர்ந்து ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறார்கள். அதனால் இந்த நாளில் ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முடியும். உங்களுடைய இலக்கு பெரியதாக இருந்தாலும் கூட அதை நோக்கி நீங்கள் பயணப்பட முடியும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். நண்பர்களால் இன்றைய நாளில் நல்லது நடக்கும். நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய உயிரையே காக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கு அறிமுகம் ஆவார்கள். நல்ல நண்பர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களால் நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். நல்ல உதவி செய்யக்கூடியவர்களாக அவர்கள் உங்களுக்கு இருப்பார்கள். நண்பர்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடு, பிரச்சனை, மன கஷ்டம், ரொம்ப வருஷமாக பழகி இருந்தீங்க, இப்போ பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த நாளில் நீங்கள் பேசலாம். பிரச்சனை எதுவுமே நடக்காத மாதிரி அவரும் பேசுவார். அதனால் இந்த நாள் நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய, நண்பர்கள் கிடைக்கக்கூடிய நாள், ஆசைப்பட்ட விஷயங்கள் அடையக்கூடிய நாள், நல்ல லாபம் பெறக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகின்றது. அஸ்வினி நட்சத்திர நண்பர்களுக்கு இது அனுகூலமான நாளாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் பெரிய விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக செஞ்சு முடிக்க முடியும். குறிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையை நினைத்து நீங்கள் மலைத்து போயிருந்தா, கலங்கி இருந்தா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும். பரணி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த நாள் பொன்னாள்னு சொல்லலாம். அறிவுபூர்வமான செயல்பாடு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிறர் சொல்கிறத அப்படியே கேட்குறதோ, பின்விளைவு தெரியாமல் ஒரு காரியம் செய்கிறதையோ தவிர்த்து திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வெற்றி பெறப் போகிறீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகஸ்தர்களுக்கு தேவைன்னா இந்த நாளில் முயற்சி செய்யலாம். படிக்கிறதுக்கு இடம் வேணும்னா கிடைக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல கூட்டாளி கிடைப்பார். ஏதோ ஒரு வகையில் கடன் கிடைக்கக்கூடிய அம்சமானது இருக்கிறது. இப்படியாக இந்த நாள் அற்புதமான நாளாக இருக்கும். ரிஷபம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய பொன்னாளாக அமையப் போகிறது. ராசியில் ராசி அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார். தனஸ்தானத்தில் தனகாரகன் குரு சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கின்றார். அதனால் சுயமுயற்சியின் பெயரில் பொருளை ஈட்ட வேண்டிய காலம். அப்போ ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வலுத்திருக்கின்றது. 10ல் ராகு இருக்கார். ராகுவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கார். சந்திரன் ராகுடைய சாரத்திலே இருக்கின்றார். அதனால் உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமை எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு சர்வசாதாரணமாக தெரியும். எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்திருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்வீங்க. அனாயாசமாக உங்களுடைய பணிகளை செய்வீங்க. ஒரு சில பேருக்கு வேண்டுமென்றே அதிகமான பணிச்சுமை கொடுக்கப்பட்டு மிகப்பெரிய வேலைகள், ப்ராஜெக்ட்லாம் கொடுத்து நீங்கள் இதை பார்த்துட்டு பயந்து ஓடி போயிடணும்னு நினச்சி செஞ்சுருந்தா அதை செஞ்சு முடித்து நீங்கள் தகுதியான நபர், திறமையான நபர், உங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகளை கொடுக்கலான்ற நிலைமை வந்துடும். அந்த அளவிற்கு சாதகமான நாளாக இந்த நாள் இருக்குது. கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நற்பலனை பெறுவீர்கள். வளர்ச்சி, முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் சிந்திக்கலாம், செயல்படலாம், பலனை அடையலாம். ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாள். ஆனால் உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து அரவணைத்து இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்ளணும். சகோதர வழியில் நீங்கள் ரொம்ப மென்மையான போக்கு கடைபிடிக்கணும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாளாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் கைவந்து சேரும். மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் நல்ல காரியங்களை செய்ய போகிறீங்க. ராசியில் குரு சூரியன் 9ஆம் இடத்தை அந்த குரு பார்க்குறார். அங்கே சந்திரன் ராகுவோடு சேர்ந்து அவருடைய சாரத்தை பெற்றிருக்கார். அப்போது பெரிய ஒரு பெயர் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. அப்போ குரு பார்க்கறதுனால நல்லது செய்து நல்ல வழியில் பிரபல்யம் அடையலாம். இதே குரு பார்க்கலை அப்படின்னு வச்சுட்டா 5ஆம் அதிபதி சுக்கிரன் 12 ஆட்சி பெற்றிருக்கார். இவர் ஆட்சி பெறலை, நீச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு வைத்துக்கொண்டா 9ஆம் அதிபதி சனி 10ல் இருக்கார். நல்ல பலனை தரக்கூடிய நேரம்.
இவர் வந்து பலம் இழந்து போயிருக்காருன்னு சொன்னால், இதே 9ல் இருக்கக்கூடிய ராகுச்சந்திரன் பிரபல்யத்தை பெயரை கொடுப்பாங்கன்னா தீய வழியில் கொடுத்துருவாங்க. கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய யோகம் இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம மேற்சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல வழியில் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. நீங்கள் யார் அப்படின்றது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல பணிபுரியக்கூடிய இடத்துல மற்றவங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய திறமை என்ன அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பிறருக்கு தெரியப்படுத்தலாம். நல்ல பொறுப்பு பதவி கிடைக்கக்கூடிய அளவிற்கு சாதக பலன் இந்த நாளில் ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை சந்தோஷம் ஏற்படக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக கவனமாக இருக்கணும். திருவாதிரை சுவாதி சதயம்னு சொல்லக்கூடிய 3 நட்சத்திரங்கள் ராகுடையது. இன்றைக்கு அந்த சந்திரன் வந்து ராகுவுடைய சாரத்திலையும் அவரோடு சேர்ந்தும் பயணிக்கிறார். அதனால் பெரிய இலக்கு இருக்கலாம், பெரிய குறிக்கோள் இருக்கலாம், ஆனால் அதை அடையக்கூடிய வழி நல்ல வழியாக இருக்கணும். ஒரு சில சமயத்தில் என்ன ஆகும்னா, போகக்கூடிய வழி தவறாக இருந்தால் கூட போய் சேரக்கூடிய இடம் நல்ல இடம் சொல்லுவோம், அது எல்லாத்துக்கும் பொருந்தாது. அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் மனக்கட்டுப்பாடு கொண்டிருக்கணும். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது. நல்ல குரு உங்களுக்கு கிடைப்பார், அல்லது நீங்கள் பிறருக்கு குருவாக இருக்கும்படியாக செயல்படுவீர்கள், பேசுவீர்கள். நல்ல பெயர் இன்றைக்கு ஏற்பட போகிறது. கடகம், கடகராசி அன்பர்களே, இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ராசிக்கு 8க்கு போகிறார். பொதுவாக சந்திராஷ்டமனா எல்லாருக்குமே பாதிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவர் மனோகாரகன், தேககாரகன் அப்படின்னு சொல்கிறதுனால. அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு அதிபதியாகவே இருக்கார். அவர் வந்து 8ஆம் இடத்திலிருந்து ராகுவோடு சேர்ந்து ராகுவுடைய சாரத்தை பெறுகிறார். அதனால் இன்றைய நாளில் உணவு கட்டுப்பாடு தேவை. ராசியாதிபதியும் லக்னாதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் ராகு கேதுக்களோடு சேரும்போது உணவு ஒவ்வாமை ஏற்படும். ஃபுட் அலர்ஜின்னு சொல்லலாம், ஃபுட் பாய்சன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட நிலை ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது. அதனால் இன்றைய நாளில் ஆகார நியமம் தேவை. அப்போ இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தியாக இருக்குது. அதனால் அதை முன்னிட்டே நீங்கள் ஆகார நியமத்தை கை கொண்டா உங்களுக்கு நல்லது, ஆரோக்கியம் நல்லா இருக்கும், தேவையில்லாத உடல் உபாதை ஏற்படாது. அடுத்ததாக நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்முடைய எண்ணங்களை தீர்மானிக்குது. நம்முடைய உடல் பலத்தை மட்டும் கிடையாது, நம்முடைய எண்ணங்களையும் கூட நம்முடைய ஆகாரம்தான் தீர்மானிக்கின்றது. அதனால் இன்றைய நாளில் நீங்கள் ஆகார நியமத்தை கை கொள்ளும்போது நல்ல எண்ணங்கள் இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு எதுவும் இருக்காது. புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட காலையிலேயே விநாயகப் பெருமானை வழிபட்டு விநாயகருடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தால் போகிறோம். அவருடைய ஸ்லோகங்களை சொல்லி கொண்டிருந்தாலோ பாடல்களை பாடிக்கொண்டிருந்தாலோ மனதார கூட நீங்கள் செய்யலாம். செய்தால் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் வந்து கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். உங்களை நீங்கள் நிரூபிக்க வேண்டியது இருக்கும். உங்கள் தகுதியை திறமையை நீங்கள் நல்லவர் தான், ஒழுக்கமானவர் தான், சரியாக தான் வேலை பார்த்துருக்கீங்கன்றதை நிரூபிக்க வேண்டியது இருக்கும். ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் நீங்கள் நேர்மையானவர் தான் அப்படின்றத நிரூபிக்க வேண்டியது இருக்கும். ஆயில்ய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டம தாக்கத்தை முழுவதும் பெறுகிறீர்கள். அதனால் இன்றைய நாளில் எச்சரிக்கையாக இருக்கணும், பேசுறதுல எச்சரிக்கையாக இருக்கணும். சிம்மம், சிம்ம ராசி அன்பர்களே, பொன்னான நாளாக நன்னாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. 7 ராகு தனியாக இருக்காருன்னு சொன்னால் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் சேர்ந்து இருக்கார், அந்த சேர்க்கையை குரு பார்க்குறார். அதனால் திருமணமான சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை சம்பந்தமான பிரச்சனைகள், வாழ்க்கை துணையே பிரச்சனையாக இருக்காங்க, அவங்களோட ஏதாவது சண்டை சச்சரவு அல்லது அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதை, மன கஷ்டம், வேலையில் பிரச்சனை அப்படின்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும், வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகம் மாறுதலோ, வெளியூர் போய் வேலை பார்க்குறதோ, வெளியூரில் இருந்தோ அல்லது மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ உதவி செய்கிறதோ, இப்படிப்பட்ட நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணைன்னு சொன்னால் சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை, அதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லை, இன்றைக்கு ஒரு வழி கிடைக்கும். அப்போ நீங்கள் வந்து மனைவியாக இருக்கீங்கன்னா கணவனுக்கு ஏதாவது பிரச்சனை, அதை சரி பண்ணணும், அதற்கான ஒரு வழி உங்களுக்கு தெரிய வரும். இப்படியான நல்ல பலன் இன்றைக்கு ஏற்பட போகிறது. மக நட்சத்திர நண்பர்களுக்கு மகத்தான பலன் உண்டு. பெரிய பிரச்சனைகளை கூட இன்றைய நாளில் நீங்கள் வந்து சரி செய்து விடுமோன்ற நம்பிக்கையை பெறுவீர்கள். பூர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாள் அறிவுபூர்வமாக செயல்படணும், தெரிந்த செயல்களை செய்யணும். தெரியாத விஷயங்களில் நீங்கள் இன்றைய நாளில் என்ட்ரு ஆகக்கூடாது. உத்திர நட்சத்திர நண்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு.
இன்றைய நாளில் நீங்கள் உத்தியோக ரீதியாக நல்ல பெயரை எடுக்கலாம். குறிப்பாக அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல அனுகூலமானது கிடைக்கப் போகிறது. கன்னி கன்னி ராசி அன்பர்களே, வெற்றி பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. 6ஆம் இடத்துல ராகு இருந்தால் ரொம்ப நல்ல விஷயம். அதை குரு பார்க்குறாரு. லக்ஷ்மி யோகம், மகாலட்சுமி யோகம். அதோடு லாபாதிபதியான சந்திரன் போய் சேர்றார், ராகுடைய சாரத்திலே இருக்கார். அதனால் இன்றைய நாளில் பணம் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகிறது, பண வரவு ஏற்பட போகிறது, தனம் உங்களுக்கு அபிவிருத்தி ஆக போகிறது, பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட போகிறது, செல்வம் வந்து சேரப்போகிறது. இப்படின்னு பணத்துக்கு என்ன பெயர் இருக்கோ எல்லாத்தையுமே சொல்லலாம். அப்படியா இன்றைய நாள் உங்களுக்கு வந்து பண வரவு கிடைக்கும், கடன் தேவைன்னா கிடைக்கும், கடன் கொடுத்திருந்தால் திரும்ப வரும், ஊதிய உயர்வு தேவைன்னா கிடைக்கும், நல்ல காரியங்கள் தொடங்கக்கூடிய தைரியமானது உண்டாகும், பிரச்சனைகள்லாம் இருந்தால் சரியாகும். மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது. ஏற்றம் பெறப்போகிறீர்கள், முன்னேற்றம் காணப்போகிறீர்கள், ஏனையில் ஒரு படி ஏறப் போகிறீங்க இன்றைய நாளில். நீங்கள் அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் உண்டு. ஆனால் உடன் இருக்கக்கூடியவர்களை அனுசரித்து செல்லணும். இன்றைய நாளில் வாக்குவாதம், கோபதாபம், சண்டை இதற்கெல்லாம் நீங்கள் வந்து நேரம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. நல்ல ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு மட்டும்தான் உங்கள் நேரத்தையும் எனர்ஜியையும் உங்களுடைய இந்த பேச்சையும் பணத்தையும் நீங்கள் செலவு பண்ணணும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிறந்த பலன் உண்டு. நினைத்ததை சாதிக்க முடியும். குடும்பத்தில் நல்லது நடக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, சந்தோஷம் உண்டு. துலா ராசி அன்பர்களே, இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ள முடியும். அது வீடாக இருக்கலாம், மனையாக இருக்கலாம், வாகனமாக இருக்கலாம், ஆபரணமாக இருக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு அது சரியாக போகிறது. இன்றைய நாள் சொத்து வாங்கக்கூடிய யோகம், வாங்கிய சொத்தில் பிரச்சனை இருந்தால் சரி செய்யக்கூடிய யோகம், இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன் ஏற்படவிருக்கிறது. இன்றைய நாளில் குடும்ப நபர் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்து நல்ல பலத்தை பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நிதானம், கவனம், எச்சரிக்கை தேவை. யாராவது பேராசை காட்டினால் இன்றைக்கு நீங்கள் அதில் விழுந்து விடக்கூடாது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷ பலன் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் வந்து மனதில் திருப்தி அடையும்படியாக ஏதாவது ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்வீர்கள். அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நீங்கள் வந்து நல்ல தைரியத்தோடு காணப்படுவீர்கள். இன்றைக்கி ஏதோ ஒரு விஷயம் சமீப காலத்தில் உங்களிடத்தில் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கும். கொஞ்சம் முன்னாடி இருந்த ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, போல்டாக இல்லை, நீங்கள் அந்த வேகம் குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அதை வந்து மீட்டெடுக்க முடியும். 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்து குரு பார்க்குறார். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்காலம் பற்றி சிந்திப்பீங்க, உங்களுடைய வளர்ச்சியை பற்றி சிந்திப்பீங்க. அடுத்து என்ன, இப்போ நம்ம செய்கிறது கரெக்டாக, ஏன் நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்தது, ஏன் நம்ம டல்லாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் சிந்தித்து எல்லாவற்றையும் சரி செய்து கொள்ள முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் பெரியதாக இருந்தாலும் கூட இன்றைக்கு அது சம்பந்தமாக ஒரு கவலையோ பயமோ மலைப்போ இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். உங்களை வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு புதுப்பித்து கொள்ள முடியும். விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு விசேஷமான பலன் உண்டு. இன்றைக்கு உங்களுடைய பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லையோ, நீங்கள் இருக்கக்கூடிய வீட்டிலையோ, வாகனங்கள்லையோ இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி செய்ய முடியும், அதை புதுப்பிக்க முடியும். அனுஷ நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பிறருடைய துணையை கோராமலேயே பெறுவீர்கள். அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் இருக்குன்றது இன்றைக்கு தெரிய வரும். கேட்டை நட்சத்திர அன்பர்கள் நிதானத்தை கடைபிடிக்கணும். கேட்டை நட்சத்திரம் இருக்கக்கூடியவர்கள் வந்து யாரிடத்திலும் எதுவும் அவசரப்பட்டு இன்றைக்கு பேசிவிடக்கூடாது. எங்கே இருக்கிறோம், யார்கிட்ட பேசுகிறோம், நம்ம பேசுகிறதுனுடைய பின்விளைவு என்ன என்பதை தெரிந்து செய்ய வேண்டியது அவசியம். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு முழுமையான வெற்றி கிடைக்கும். முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரிய விஜயஸ்தானம் வலுத்து இருக்கிறது. அந்த இடத்துக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டு இருக்கிறது. அங்கே ராகு இருக்கார், இன்றைக்கு சந்திரன் போய் சேர்ந்துருக்கார். அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். குரு சூரியன் ராசியை பார்க்குறாங்க. பெரிய விஷயங்களை கூட துணிந்து நீங்கள் முடிவு பண்ணலாம். நீங்கள் வந்து தயங்கியே நிறைய விஷயங்களை சிந்தித்து பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பெரிய அளவு பலன் கொடுத்துருக்கும். அதுபோல் கொஞ்சம் காலம் கழித்து நம்ம இதை செய்யாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோமே, இதை பயன்படுத்தாமல் விட்டுட்டோமேன்னு கவலைப்படக்கூடிய ஒரு டைப் நீங்கள்.
இன்றைக்கு அதுபோல் எதிர்காலத்தில் ஒன்றை இழந்துட்டமேன்னு கவலைப்படாமல் அதை தொடங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மூல நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இன்றைக்கு வந்து உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த முடியும், அறிவு கூர்மையை தெரிந்து கொள்ள முடியும், உள்ளுணர்வு உங்களுக்கு வழிகாட்டும். பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பலசாலியாக இருப்பீர்கள், தைரியசாலியாக இருப்பீர்கள், கூட கொஞ்சம் புத்திசாலியாகவும் இருக்க வேண்டியது அவசியம். அதாவது எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து செயல்படுத்தும் போது நல்ல பலன் கிடைக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் வந்து உங்களுடைய செயலில் சிறந்து விளங்குவீங்க. தவறு இழைத்து அது பெண்டிங்கில் இருக்குது, ஒரு வேளை செய்ய முடியாமல் போயிடுச்சு, அதை யாரோ ஒருத்தர் வந்து தான் செய்து கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நீங்கள் அதை மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தால் பலன் கிடைத்துவிடும். மகரம், மகர ராசி அன்பர்களே, தனஸ்தானம் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல சந்திரன் ராகுடைய சேர்க்கை. ஆனால் குரு பார்க்குறார். அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். அதற்காக இன்றைக்கு உங்களுடைய பொருளும் உங்களுடைய நேரமும் செலவாகும். ஆனால் விளைவு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையை டீல் பண்ணுறீங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, அதை வந்து சரி பண்ணிடுவீங்க. அதில் வந்து இருக்கக்கூடிய அனைத்து தீமையையும் போக்கி முழுசாக நல்ல பலனை பெறக்கூடிய யோகமானது இருக்கிறது. குடும்ப நபர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். குடும்ப நபர் வந்து படிக்கிற பிள்ளைகள்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த பயத்தெல்லாம் போக்கி நல்லா படிப்பீங்க அப்படின்ற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்க முடியும். வயசானவங்க இருக்காங்க, நோய் பற்றி ஆயுள் பற்றி கவலைப்படுகிறார்கள்னா பேசி சரி செய்ய முடியும். அப்படியாக இன்றைய நாள் குடும்ப நபர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள், குறைகளை நிவர்த்தி செய்வீர்கள், பயத்தை தயக்கத்தை போக்குவீர்கள். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு. இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு வெளியூர் போகணும், பயணங்கள்லாம் செய்யணும்னு சொன்னால் அதை திட்டமிடலாம். திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்திகரமான பலன் கிடைக்கும். ஆனால் இன்றைய நாளில் நீங்கள் என்னென்னா மனசில் வந்து சஞ்சலத்தோடு இருக்கக்கூடாது. ஒரு தயக்கம், செய்யலாமா வேண்டாமா, சரியாக வருமா வராதா, கேட்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தயக்கம் இல்லாமல் இருக்கும்போது நல்ல பலன் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அற்புதமான பலன் இருக்கிறது. குடும்ப நபர் தேவைக்காக பொருள் கிடைக்கும், நேரம் கிடைக்கும், திறமை வெளிப்படும். கும்பம், கும்பராசி அன்பர்களே, இது உங்களுக்கு வெற்றி திருநாள் அப்படின்னு சொல்லலாம். ராசியில் ராகு தனித்து இருக்கும்போது ஜென்ம ராகு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டு இருப்பார். ஒரு விதத்தில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் திட்டம்லாம் தீட்டிட்டு இருப்பீங்க. எதிர்காலத்தில் அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தோணிட்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒன்றும் நடக்கலையேன்ற மாதிரி இருக்கும். அல்லது இப்போ நடக்கிறது உங்களுக்கு வந்து பிடிக்காமல் போயிடும். இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி இருந்துடும். உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வருமானம் வந்தாலும் கூட, நல்ல உத்தியோகம் இருந்தாலும் கூட, குரு பார்க்கறதுனால இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் மட்டுப்படுது. இன்றைக்கு சந்திரன் வந்து ராகுவோட சேர்றார். அவர் 6ஆம் அதிபதி. அதனால் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண முடியும். நீங்களே தான் உங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க. அதாவது நீங்களே வந்து எதுலேயும் திருப்தி அடையாமல் இருக்கிறீங்க, அதிகமாக ஆசை கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களே சரி செய்து கொள்ள முடியும். பிறர் வந்து உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், சூழ்ச்சி செய்கிறார்கள் சொன்னால் அதை வந்து முறியடிக்க முடியும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூல பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைக்கு நல்ல விஷயத்தை தொடங்கினா உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். உடன் இருக்கக்கூடியவர்கள் உங்களோடு வந்து சேர்ந்து நிற்பார்கள். சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு ஜென்ம நட்சத்திர தினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதனால் ஆகார நியமம் தேவை, நிதானம் தேவை, எதிலும் கவனம் தேவை. பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு நற்பலன் கிடைக்கப் போகிறது. இன்றைய நாள் பொருளாதார ரீதியான நற்பலன் கிடைக்கிறது. தங்கம் சம்பந்தமான தேவைகள் பூர்த்தியாகும், பிரச்சனை இருந்தால் சரியாகும், கடன் இருந்தால் அடைக்க முடியும். மீனம், மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு வந்து தான தர்மங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. 12ல் ராகு இருக்கார், 12ல் கேது இருக்கார், 12ல் சனி இருக்கார், செவ்வாய் இருக்கார், சூரியன் இருக்கார். அப்படின்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஏதோ ஒரு நல்லதை செய்து பிற இடத்துல ஆசை பெற வேண்டியது அவசியம். அந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிம்மதியாக போய் தூங்கணுன்ற இடம். அப்போ ஒருத்தர் வந்து நல்லா தூங்கணும்னு சொன்னால் அவருக்கு வந்து ஏதோ ஒன்று நல்ல திருப்தியாக செஞ்சோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும். கடுமையாக உழைத்து இருக்கணும், உடல் சோர்வு அடைந்து இருக்கணும், நிறைய படித்து நிறைய சிந்திச்சு அவருடைய மூளை வந்து சோர்வடைஞ்சு இருக்கணும். அப்போ தூக்கம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது, முன்ன பின்ன இருக்குது, அல்லது உடம்பு சரியில்லை அதனால் தூக்கம் வரலன்னு சொன்னால், மனசு சரியில்லை தூக்கம் வரலன்னு சொன்னால், யாருக்கும் ஏதோ நம்ம உதவி செய்கிறோமே, அவங்க வந்து நல்லா இருக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த தர்மம் செய்கிறோமே, அது வந்து நமக்கு நல்ல உறக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைய நாள் வந்து நீங்கள் உங்கள் கையால் பிறருக்கு உதவுங்க. கட்டாயம் இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். வெளிநாடு சம்பந்தமான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகிறது.
இந்த நாளில் நீங்கள் வந்து பிரயாணங்கள் சம்பந்தமான விஷயங்களில் பலன் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் உண்டு. பிறரிடத்துலேருந்து ஏதோ ஒரு அனுமதி ஆதரவு தேவைன்னா இன்றைக்கு முயற்சி செய்யலாம். ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் உண்டு. ஆனால் வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது அவசியம். இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.